1970 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை கதாபாத்திரங்களோட நையாண்டி பண்ணி சிரிக்க வச்சிருக்காங்க. குட் நியூஸ். பியூன் காங் ஹூன் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தான் இது. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. நீங்கள் தாராளமாக சிரிக்கலாம். ஸோ படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் இருந்து இட்டோசோவுக்கு விமானம் கிளம்புது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இருக்கக்கூடிய பயணிகள் கிளம்பி போகிறாங்க. நடுவானத்திலேயே இந்த விமானம் ஹைஜாக் பண்ணப்படுது. இந்த விமானத்தை அதிலேயே பயணம் செய்த ஒரு 7-8 பேர் கொண்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் இந்த விமானத்தை கடத்துறாங்க. கடத்தப்பட்ட இந்த விமானத்தை நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டான பியோங்யாங்கில் போய் இறக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேப்டன்கிட்ட சொல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய மூளைக்கு வெளியில் வந்துருங்கிற லெவலில் வழியை தாங்க முடியாமல் கதறாப்பில் கோ பைலட் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட பெட்ரோல் கிடையாது, போக வேண்டிய தூரம் வரைக்கும் தான் இந்த பெட்ரோல் இருக்குது, அங்கே போய் இறக்கிட்டு நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பி போயிடலாம் அப்படிங்க. இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, அங்கே போய் விமானத்தை இறக்குங்க அப்படிங்க. விமானத்துக்கு பெட்ரோல் நிரப்பப்படுது. நீங்கள் தாராளமாக நார்த் கொரியா போகலாம் அப்படின்னு ஜப்பானிய அரசாங்கம் அனுமதி இருக்குது. இதனாடா புது விஷயமா இருக்கே அப்படின்னு பார்த்தா விமான பைலட்டுகளுக்கு ரூட் மேப்பும் கிடையாது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. இவங்க லோக்கல்குள்ளாரையே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய பஸ் டிரைவருங்க. இவங்களுக்கு ஒரு மேப் வழங்கப்படுது. அது என்னடா அப்படின்னு பார்த்தா 4ஆம் கிளாஸ் புக்கத்திலிருந்து கிழிச்ச மாதிரி இருக்கும். இதில் விமானம் போகக்கூடிய வழித்தடம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போயாகணும்னு சொல்ல கடத்தலுக்கு தலைமை தாங்கக்கூடிய அவரும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மேப்பை வச்சு தான் போயாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்க்குற நமக்கு காமெடி உறுதி அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது உண்மையாக நடந்ததா இல்லை இதை ஓவர் டூப் பண்ணி எழுதப்பட்டதா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்கும். இருந்தாலும் ஜாலியாக தான் போகுதே அப்படிமோ. ஆனால் படம் இங்கே இருந்து வேற ஒரு கட்டத்துக்கு மாற ஆரம்பிக்கும். அதாவது பிரச்சனைங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் விமானத்தை கடத்திட்டு போய் கொரியாவில் இறக்குறாங்க. அங்கே டிமாண்டு பேசி அவங்களுக்கான பணத்தை வாங்கிட்டு பயணிகளை பத்திரமா அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இதுதான் டீலு. குறுக்க சவுத் கொரியா உள்ளே வந்து கேம் விளையாடும். அது ஏன் அப்படின்னா இங்கே நம்ம தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா உலக மக்கள் லெவலில் நம்ம பாராட்டப்படுவோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணோம், இந்த விமானத்தை சவுத் கொரியாவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நோபடி அப்படிங்கிற கேரக்டரில் தென்கொரிய சூப்பர் ஸ்டாரான சுல் கியுங்சு அறிமுக காட்சியை அற்புதமாக இருக்கும். ஏன்னா சிரிப்பு அவர்கிட்ட இருந்தால் தான் ஸ்டார்ட்டே ஆற ஆரம்பிக்கும். அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் கோமாளியாக இருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டர் உளவுத்துறைக்கெல்லாம் ஒரு படி மேலே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தான் எண்ணியதை அழகாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள். இவர்கிட்ட உளவுத்துறை கேட்குது, இங்கே பாரு, அந்த ஃப்ளைட்டு இங்கே வரணும், என்ன ஐடியா இருக்குது சொல்லு அப்படின்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குன்னு நம்ம தான் நார்த் கொரியான்னு சொல்லி காக்பிட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மூலயமா பேசி அவங்கள நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வேறு தளத்துக்கு கொண்டுட்டு போவோம் இந்த படத்தை. சவுத் கொரியன் ஏர்போர்ட்டை அப்படியே நார்த் கொரியன் ஏர்போர்ட்டை அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஃப்ளைட்டு வந்து நின்னதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய கலாட்டா காமெடிகள் இருக்கே உச்சபட்சம். இது தமிழ் டப்பிங்கோட இருக்கே, ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக நடந்த சம்பவம் எப்படி தான் இவனுங்க வாழ்ந்திருப்பானுங்க அந்த கேரக்டரில் அப்படிங்கிறத நினச்சாலே சிரிப்பாக இருக்கும். இதில் குறிப்பாக அந்த எமர்ஜென்சி ஃப்ளைட்டில் இருந்து பேசணும் அப்படிங்கிறப்ப சவுத் கொரியாவும் ட்ரை பண்ணும், நார்த் கொரியாவும் ட்ரை பண்ணும். ஒரே பட்டன் அமுத்து தான். அவன் கூப்பிட்றப்ப இங்கே டக்குன்னு அதை அமுத்தி ஆகணும். இந்த இடம் கௌபாய் ரேஞ்சுக்கு மாற்றிருந்துருப்பாங்க. யாரா கண்ணில் கையை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனாக சொன்னோம்னா அழகழகாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். சில கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அதை கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்குவாங்க. மற்றபடி இந்த படம் நகைச்சுவை உறுதி தான். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.